தினமொரு வசனம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் வசனம் 17. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு. விளக்கம். தேவனிடம் நன்மையான ஒரு காரியத்தை எதிர்பார்த்து ஆபிரகாம் 25 ஆண்டு காலம் காத்திருந்தான். எதிர்பார்த்த நன்மை இனி நிறைவேற எந்த வாய்ப்பும் இல்லை என்று நிச்சயமாக கூறத்தக்க காலத்தை அவன் எட்டினான். இனி நம்பிக்கைக்கு வாய்ப்பே இல்லை என்பது போன்ற காலகட்டத்தை எட்டிய போதிலும் தேவன் உண்மையுள்ளவராயிருந்து காத்திருத்தலுக்கான பலனை தம்முடைய வேளையில் தந்து அவனை ஆசீர்வதித்தார். தேவனிடமிருந்து வருகின்ற உயர்வான ஆசீர்வாதங்கள் யாவும் அவரை நம்பி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக அனுபவத்தின் விளைவாகவே வருகின்றது. நீண்ட கால காத்திருப்பிற்கு பின்னர்தான் மோசே மாபெரும் தலைவனாக உயர்த்தப்பட்டான். நெடுங்கால காத்திருப்பிற்கு பின்னர்தான் யோசேப்பிற்கு தேவன் கொடுத்த தரிசனங்கள் நிறைவேறியது. நீண்டதொரு காத்திருத்தலின் பயிற்சிகளால் பயிற்றுவிக்கப்பட்ட பின்புதான் தாவீதுக்கு தேவன் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேறியது. காத்திருத்தலின் பாதை எளிதான ஒன்றல்ல. காத்திருக்கும் அனுபவம் சுகமான ஒன்றல்ல. அங்கே சோர்வுகள் வரும், சஞ்சல உணர்வுகள் தோன்றும், நம்பிக்கை நரம்புகள் சில வேளை தளர்ச்சியுறும், சலிப்பின் வேலைகளும் அங்கே கடந்து வரும். ஆயினும் அங்கு நல்ல முடிவுகள் நிச்சயமாக நிர்ணயிக்கப்பட்டவை. நெடுங்காலம் காத்திருத்தல் இதயத்தை இளைக்க பண்ணினாலும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போலிருக்கும். அறிவுபூர்வமான அனைத்து சாதக நிலைகளும் அகன்ற பின்னர்தான் ஆபிரகாமிடம் விரும்பியது வந்தது. கடைசி ஆதரவும் விலகிய பின்னர்தான் தாவீது எதிர்பார்த்தது வந்தது. இனி வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலையில்தான் யோசேப்பு நம்பியது வந்து நிறைவேறியது. ஆம், கர்த்தருக்காக நம்பிக்கையோடு காத்திருத்தல் நிச்சயம் ஒரு நாள் நிறைவான நன்மையை கொண்டு வரவே செய்யும். இன்று ஒரு வாழ்க்கைக்காக, வேலைக்காக, ஒரு உயர்விற்காக, ஒரு வெற்றிக்காக, ஒரு திருமண வாழ்க்கைக்காக, ஒரு ஆசீர்வாத திருப்பத்திற்காக ஆவலோடு காத்திருப்போர் ஏராளம் ஏராளம். நன்மைகளுக்காக காத்திருந்து கசந்து போய் வாழ்க்கை வெறுத்து போகிற மக்களால் உலகம் நிறைந்து இருக்கிறது. ஆனால் கர்த்தர் மேல் பாரத்தை போட்டுவிட்டு அவரால் ஒரு நிச்சயமான ஆசீர்வாதம் வரும் என்று நம்பி காத்திருக்க முன்வந்த மக்களை வேதம் பாக்கியவான்கள் என்று கூறுகிறது. ஏனென்றால் கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் அவரால் நன்மையான காரியங்களை பெறாமல் போவது இல்லை. கர்த்தரை நம்பி காத்திருந்து காலங்களை வீணாக்கி விட்டோம் என்று சொல்லத்தக்க நிலை ஒருபோதும் வருவதில்லை. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் தேவ சித்தத்தின்படியும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.